அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, நேற்று என்னுடைய பர்த்டே அன்னைக்கு யார் யார் வந்தாங்க, எப்படியெல்லாம் வாழ்த்துனாங்க அப்படிங்கிறத பற்றியான வீடியோ தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறவர் வந்து ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவர் வந்து எனக்கு சித்தப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது சித்தப்பா அப்படிங்கிறவங்க வந்து அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தர் தான் இருந்தாலும், நிறைய பேர் அப்பாவை உடன்பிறப்பா நினைக்கிறவங்க, உண்மையாக மன ரீதியாக அப்படி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் என்னுடைய சிவகுமார் சித்தப்பா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணமங்கலம் நாகநதி பக்கத்தில் நஞ்சுகுண்டாபுரம். இவங்க வந்து நாடக சம்மந்தப்பட்ட ஒரு ஓனரோ இல்லை ஒரு கலைஞர்களோ கிடையாது, நாடக நடிகர்களோ கிடையாது. இவங்க எல்லாம் நாடக கலையின் தீவிர ரசிகர்கள். அவங்க ஊரில் நாடக கலை ரசிகர்கள் தம்பிங்க எல்லாரும் கூட வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி வாழ்த்துறாங்கன்னு பாருங்கள். நம்ம தொழில் சம்மந்தப்பட்டவங்க இல்லாமல் நாடக ரசிகர்கள் வந்து வாழ்த்துறது எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொருளோடு புகழ் தந்து போற்றிடு வாழ் தந்து வரும் காலம் அனைத்தும் செல்லும் வரும் காலமாக்கி அருள்மின் குருவே அடிபந்து வணங்குகிறேன். இந்த பிறந்த நாள் நல்ல பிறந்த நாள் வாழ்க 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 பார்த்தீங்கன்னா நமக்கு இது ரொம்ப ஓவர் அப்படி தான் நான் நினச்சிக்குவேன். இருந்தாலும் இது எல்லாருக்கும் கிடைச்சிடாது இல்லைங்களா? அதெல்லாம் வந்து ஒரு கடவுள் கொடுக்கும் ஒரு வரம். இது போல் ஒரு அன்பான சொந்தங்கள், இது போல் ஒரு நல்ல நட்பு, இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது கடவுளாக என்னுடைய தந்தையும் பார்த்து எனக்கு கொடுத்துருக்காங்க. காலம் ஃபுல்லாக இதுக்கு நான் நன்றி கடன் பட்டவளாக இருப்பேன். அந்தளவுக்கு ஒரு கலை சொந்தங்கள் என்னோட இணைஞ்சிருக்கீங்க. நிறைய கலை ரசிகர்கள் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய சகோதரர்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே போல் கால் பண்ணியும் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி பக்கத்தில் இருந்து நெகனூர் புதூர்லேருந்து வந்திருந்தார் தம்பி, காண்டிபன் தம்பி. அவருமே பார்த்திங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் எனக்கு ரொம்ப பிடிச்ச பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமை இந்த முறை வந்திருந்தது. அப்படி எனக்கு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய சிலை கொடுத்துருந்தார் காண்டிபன் தம்பி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. லாஸ்ட் இயரும் என்னோடய தம்பி எனக்கு ஏழுமலையான கொடுத்துருந்தான். இந்த வருஷமும் காண்டிபன் தம்பி ஏழுமலையான கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கலை சொந்தங்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க. நம்ம ஆரணி பக்கத்தில் நாடகம் இருக்க கலைஞர்கள் அப்படியே வந்து அவங்களுடைய சகோதரியை பார்க்கும்போது சகோதரியோட பிறந்த நாளுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய சகோதரர்களால் வர முடியல. ஏன்னா தொலைவான நாடகம் போட்டிங்க, இந்த வருஷமும் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி என் மேலே கோச்சிக்கிட்ட சகோதரர்களும் நிறைய பேர். ஏன்னா வர முடியாத சகோதரர்களை நினச்சி தான் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். வந்து இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. போன வருஷம் நான் வரல, இந்த வருஷம் வந்தேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு என்னை கவனிச்சுக்கிறாங்க. இத்தனை சகோதரர்கள், இத்தனை பேரை வந்து அப்பா என்னோட விட்டுட்டு போயிருக்காரு. அப்பாவாக நான் இவங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன். அந்த மாதிரியான ஒரு பாசத்தை ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்மையான பாசத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்துட்டு இருக்கிறது வந்து நம்ம பூவரசன் நாடக மன்றத்துடைய கலை சொந்தங்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னுடைய தம்பி முருகன் தம்பி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய கலை சொந்தத்தில். இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய செல்ல குட்டி தம்பி ஏழுமலை. இவர் தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் முதல்ல அக்கா ஸ்டார்ட் பண்ணும் போதுலேருந்து வீடியோ எடுக்கிறது. நிறைய பேர் அவனை திட்டுவீங்க, ஏன்டா தம்பி இன்னைக்கு வீடியோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடையில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் எந்த நிகழ்ச்சினாலும் என் தம்பி தான் வந்து யூடியூப் வீடியோ கவரேஜ் அந்த மாதிரி எடுத்துருவான். அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அசோக் நாடக மன்றம் அரளி அம்மா அவங்க இருக்காங்க. அப்புறம் கூட வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகள், அப்புறம் என்னுடைய மாமா மகள், அப்புறம் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க நம்ம ஆரணி துளசி நாடக மன்றம், அப்புறம் வள்ளி நாடக மன்றம் கலைஞர்கள்லாம் இருக்காங்க. என் பக்கத்தில் என்னுடைய குருநாதர் என்னுடைய பாய் அப்பா இருக்கார். ஃபஸ்ட்டு எப்போவுமே குரு நமஸ்காரம் தான் முதல்ல. பாய் அப்பா, இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன், எல்லாருமே அவங்க வீட்டு மகளாக என்னை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்னுடைய பாய் அப்பா தான். அவருடைய ஆசீர்வாதம் தான் முதல்ல. என்னுடைய குரு என் வாழ்நாள் முழுக்க அவரை நான் தொட்டு வணங்குற இடத்துலையே எனக்கு என்றைக்குமே இருப்பார். அப்புறம் நம்மளுடைய துளசி நாடக மன்ற டீம்ஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி நாடக மன்றம் அண்ணாதுரை அண்ணாவுடைய ஹோல் டீம் இருக்காங்க. எங்கள் அண்ணாதுரை அண்ணா வந்து பார்த்திங்கன்னா அவங்க தங்கச்சியோடைய ஃபோட்டோவே போட்டு வந்துட்டு இருந்தார். எல்லா கேக்ஸுமே சூப்பர். நேற்று கேக் டே, நிறைய கேக்கு சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு கேக்ஸ் நிறைய இருந்தது.
அடுத்து நம்ம ஆரணி சபரி நாடக மன்றம் அப்பேடு பாலகிருஷ்ண அப்பா அவங்க டீம் அப்படியே இருக்காங்க. அப்பா வந்து பார்த்திங்கன்னா பாலகிருஷ்ண அப்பா பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும், ஊர் மக்களுக்கெல்லாம். அப்பேடு திருமகள் நாடக மன்றமாக வச்சுருந்தார். அதனால் பாலகிருஷ்ண அப்பாவை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ சபரி நாடக மன்றம். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரணி ராஜா நாடக மன்றம் சகோதரர்கள் வந்திருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய சகோதரியுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை சேர்ந்து கொண்டாடினாங்க. இது போல் ஒவ்வொருத்தரும் ரொம்ப மனதார என்னை வாழ்த்தின சொந்தங்கள் எனக்கு கிடைச்சது நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். என் அப்பாவுக்கு மகளாக பிறந்தது எவ்வளோ பெரிய பாக்கியமாக நினைக்கிறனோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் சகோதரியாக இருக்கிறது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். என்னோடய கணவரும் பார்த்திங்கன்னா என் கூடவே இருந்து எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட். எந்த ஒரு ஹஸ்பண்டும் தன்னோட மனைவிக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா யாராலையும் இந்த அளவுக்கு முன்னுக்கு வர முடியாது. அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் என்னோடய ஹஸ்பண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்ற டீம் இருக்காங்க. தனுஷ் நாடக மன்றம் குமரன் தம்பி இருக்காப்புல, அப்புறம் நம்ம சரவணண்ணா, முத்து, ஜீவா, அப்புறம் தனுஷ், அஜித் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்கள். இதையெல்லாம் நம்ம யூடியூப்பில் போடலாமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னுடைய சந்தோஷங்கள் கஷ்டங்கள் எது இருந்தாலும் நான் உங்களோட பகிர்ந்துக்கிற ஆள். அதனால் என்னுடைய கலை சொந்தங்களாகிய உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த மன்றம் எந்த ஊர் போகுது அப்படின்னு சொல்லி அந்த நாடக பதிவு ஆவலாக பார்க்குறவங்க இருப்பாங்க. அதில் வந்துட்டு நம்மளோட இந்த பதிவையும் போட்டு யாரையும் போர் அடிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் போடல. ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்ற உரிமையாளர் தம்பி கார்த்தி கூட இருக்கார். கார்த்தி வந்து பார்த்திங்கன்னா அக்கா என்ன இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே கரெக்டாக சொல்லிட்டேன் பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு. சகோதரிக்கு பிடிச்சது பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா சகோதரர்களும் பெருமாள் இருக்கிற மாதிரி எல்லா கிஃப்ட்டும் பண்ணாங்க. நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது பெருமாள். இந்த மாதிரி நம்ம ஷாப்பில் இல்லை, அதனால் பிரதர் கொடுத்துருந்தாரு, ரொம்ப சூப்பர். அதுவும் சனிக்கிழமையில் பகவானுடைய ஆசீர்வாதம் கிடச்சிக்கிட்டே இருக்குது. அண்ணனுங்களும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரணி இரும்பேட்லேருந்து நாடக கலை ரசிகர்கள் தான். நாடகம் தாம்பலம் கொடுக்குற அண்ணன்கள் அவங்களும் வந்துட்டு தங்கச்சியை வாழ்த்துறதுக்காக வந்திருந்தாங்க. அண்ணன்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம ஆரணி நந்தினி நாடக மன்றம் என்னுடைய மாமா லோகநாதன் மாமா அவங்களோட டீமும் வந்திருந்தாங்க. நிறைய மற்ற நம்ம கலைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஊர் கிட்டவோ அப்படி போயிட்டு இருந்தாங்க. கடை கிட்ட வந்தவங்க, நம்ம ஆஃபீஸ் கிட்ட வந்தவங்க மட்டும் வந்து நேற்று நேராக பார்த்து வாழ்த்தியிருந்தாங்க. வர முடியாத என்னுடைய சகோதரர்கள் நிறைய பேர் என்னை ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் வாழ்த்தியிருந்தாங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. நிறைய கேக் கட்டிங் வந்துக்கிட்டே இருந்தது, நல்ல ஒரு செலப்ரேஷனாக இருந்தது. நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் நின்று இருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம அவங்க வீட்டு மகளாக நினச்சி இதை கொண்டாடுறாங்க. இப்படிலாம் செய்யணும்னு அவசியமே இல்லை, ஆனால் இந்த மாதிரி வந்து செய்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அவங்க மனசில் எப்படி நின்று இருக்கோம். நம்ம நடந்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் தான் நம்ம ஒருத்தர் மனசில் நிலையாக நிற்க வைக்கிறது. அந்த மாதிரி இவங்க மனசுலலாம் நிற்கிற அளவுக்கு நான் நடந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். கடவுளுடைய மிகப்பெரிய வரம் அப்படின்னும் போது எனக்கு இதெல்லாம் தான். அந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்குறாரு கடவுள். இப்போ என்னுடைய தம்பி ஏழுமலை கிஃப்ட் கொடுத்துருக்கான், அதை தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் என் தம்பி என்ன கிஃப்ட் கொடுக்குறான்னு. என்னுடைய மகிழ்ச்சியான தருணத்தை உங்கள் எல்லாரோடையும் நான் பகிர்ந்திருக்கேன். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.